முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் பெண்களின் பாதுகாப்புக்காக சிங்கப்பெண்ணே என்ற தனி படையும் அமைத்திருக்கிறார். மாவட்டம் தோறும் இதுக்காக செயல்படக்கூடிய ஒரு குழுவும் உருவாக்கியிருக்கார். வரவேற்கத்தக்க விஷயம்தான். ஆனாலும் ஆட்சி அமைத்த பிறகு சமூகத்துல பெண்களுக்கு எதிரான குற்றங்களும் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. செங்கலால காதலியை அடித்தே ஒருத்தன் சித்திரவதை செய்யறான். அந்த வீடியோ வருகிறது. ஒரு மாற்றுத்திறனாளி பெண்ணுக்கு புதுக்கோட்டையில கூட்டு பாலியல் வன்கொடுமை நடந்திருக்கு. இந்த மாதிரி பிரச்சனைகள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. அதற்காக இரும்பு கரம் கொண்டு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டிய தேவை இருக்கு. இன்னும் துரிதமா நம்மளுடைய செக்யூரிட்டி சிஸ்டம் ஸ்ட்ராங் பண்ண வேண்டிய தேவை இருக்கு. விழிப்புணர்வும் ஏற்படுத்த வேண்டிய தேவை இருக்கு. கஜானாவுல பணம் இருக்கோ இல்லையோ, பிங்க் பெட்ரோல் வெஹிக்கிள்ல ஸ்டிக்கர் மாத்துறது, இந்த மாதிரி எக்ஸ்பென்சஸ் இல்லாம நம்ம கிட்ட இருக்கக்கூடிய சட்டங்களையே நாம் அழுத்தம் கொடுத்தால் பெரிய மாற்றம் ஏற்படுத்த முடியும். முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களுக்கு நாம சொல்ல வேண்டியது என்னன்னா, ஒவ்வொரு பணியிடங்களிலும் பாஷ் பணியிடங்களில் பாலியல் துன்புறுத்தலுக்கு எதிரான சட்டம்னு ஒண்ணு இருக்கு. அந்த சட்டத்தை செயல்படுத்துறதுக்கு ஒரு கமிட்டி, ஒரு உள்ளக கமிட்டின்னு ஒவ்வொரு நிறுவனங்களும் உருவாக்கணும். இது தனியார் நிறுவனங்களும் சரி, கல்வி நிறுவனங்களும் சரி, அரசு நிறுவனங்களும் இதை உருவாக்கி இருக்கணும். அப்ப இந்த மாதிரியான இந்த பாஷ் சட்டம் அப்படிங்கிறது பெண்கள் பணியிடங்களில் பாலியல் வன்முறைக்கு எதிரான ஒரு தடுப்பு, நிவர்த்தி, அது மட்டும் இல்லாம ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய ஒரு சட்டம். பணியிடத்துல பாலியல் வன்முறைனா கையை பிடிச்சி இழுக்கிறதோ, பாலியல் வன்கொடுமையில ஈடுபடுறதோ மட்டும் இல்லைங்க. பார்வையாலையும், பேச்சாலையும், செயலாலையும் பெண்கள் பெருமளவுல இந்த மாதிரி பணியிடங்கள்ல பாதிக்கப்பட்டுட்டு இருக்காங்க. நாசிக்ல டிசிஎஸ்ல நடந்த ஒரு சம்பவம் மிகப்பெரிய ஒரு உதாரணம். இது போல தமிழ்நாட்டுல நடக்காம இருக்கணும்னா இந்த பாஸ் சட்டத்தை கட்டாயம் எல்லா நிறுவனங்களிலும் நம்ம போய் செயல்படுத்த வேண்டிய தேவை இருக்கு. கல்வி நிறுவனங்களா இருந்தாலும் சரி, அரசு நிறுவனங்களா இருந்தாலும் சரி, நம்ம போய் பேசி பார்க்கணும். விஜய் என்ன ஒவ்வொரு பணியிடங்கள்லயும் பெண்கள்கிட்ட பேசினா அந்த பணியிடங்கள்ல இருக்கக்கூடிய கொடுமைகள் என்னென்ன அப்படின்னு அவர்களுக்கே தெரிய வரும். கமிட்டி உருவாக்காத பல தனியார் நிறுவனங்கள் இருக்கு. பேருக்கு வச்சிட்டு இருக்கக்கூடிய நிறுவனங்களுக்கு இதுல பெரும் பிரச்சனையே நம்ம அரசு நிறுவனங்கள். அரசு நிறுவனங்கள்ல கான்ட்ராக்ட் எம்ப்ளாயீஸா வர பெண்கள் அனுபவிக்கக்கூடிய பிரச்சனை மிகப்பெரிய பிரச்சனை. அங்க இருக்கக்கூடிய பெர்மனன்ட் ஜாப்ல இருக்கிற ஆண்கள் அவர்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி பல வகையில துன்புறுத்தல் செய்கிறார்கள் பலரும் சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறோம். அப்ப இந்த பிரச்சனையெல்லாம் ஒரு முடிவுக்கு கொண்டு வர்றதுக்கு விஜய் அண்ணனால கண்டிப்பா முடியும். இதுல முக்கியமா இந்த சட்டத்தை சரியா செயல்படுத்தாத, கமிட்டியை உருவாக்காத தனியார் நிறுவனங்களுக்கு ஃபைன் போட்டா அரசுக்கு வருமானமும் வரும். இதனால பயந்து ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகள் செயல்படும். வருமானமும் வரும், சட்டமும் செயல்படுத்தும், பாதுகாப்பும் கிடைக்கும். நான் சொல்றது சரியா இல்லையா? நீங்க பணி செய்யற காலேஜோ, ஸ்கூலோ, தனியார் நிறுவனமோ 10 பேருக்கு மேற்பட்டு இருக்கக்கூடிய நிறுவனங்கள் பாஷ் சட்டத்துக்கான பயிற்சி வழங்கப்பட்டதா? பாலியல் சமத்துவம் குறித்து விழிப்புணர்வு வழங்கப்பட்டதா? கமிட்டி இருக்கா? அது பற்றி உங்களுக்கு தகவல் தெரியுமா? தெரியலன்னா அரசுக்கு தெரியப்படுத்தும். இது அரசு நிறுவனமா இருந்தாலும் தைரியமா தெரியப்படுத்துங்க.